அடுத்த சொல்கிறார் முஃபாரிஸ் ரசாதி என்ன சொல்கிறார்? மௌலவி பிஜே அவர்கள் வழிகேட்டில் இருக்கிறார்கள், அவர்கள் ஹதீஸ் மறுப்பு என்ற கொள்கையில வழிகேட்டில் இருக்கிறார். அறிஞர்கள் மறுக்காததை எல்லாம் அறிஞர் பிஜே அவர்கள் மறுத்திருக்கிறார். இத்தனையோ உலமாக்கள் 50க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் சூனியம் ஹதீஸ மறுக்கல, ஆனா பிஜே அவர்கள் மறுக்கிறார். சஹீஹுல் புகாரில வந்த ஹதீஸ்களை ஆயிரக்கணக்கான விரிவுரையாளர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் மறுக்கவில்லை. சரகு எழுதியவர்கள் மறுக்கவில்லை, இவர் மறுக்கிறார். அறிஞர்கள் மறுக்காததை எல்லாம் பிஜே அவர்கள் மறுக்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஒரு பதிவுல போட்டிருந்தேன், 50 விளக்க உரைகள் போட்டிருந்தேன். அந்த 50 அறிஞர்களுமே சூனியத்தை மறுக்க இல்லை, ஆனா மௌலவி பிஜே மறுக்கிறார். இப்ப இந்த 50 அறிஞர்களும் வழிகாட்டில் இருக்கிறாங்க, ஆனா எங்கட அண்ணன் நேரான வழி சத்திய கொள்ளையை சொல்லி எங்களை சொர்க்கத்துக்கு கூட்டி போறாரு. முதலாவது, நீங்க அறிஞர் பிஜேன்னு நீங்க சொல்றீங்க, அஜ்மீர் ஃபாரூக் பிரதர் மௌலவி நினைக்கிறேன், நீங்க அறிஞர் பிஜேன்னு சொல்றீங்க. எங்கட பார்வையில மௌலவி பிஜே, ஆனால் அவர் எப்படி நீங்க உங்களுக்கு ஷேக் அப்துல்லா ஜமாலியோ அவர் எப்படி வழிகாட்டில் இருக்கிறாரோ அதே மாதிரி தான் மௌலவி பிஜே என்பவர் எங்கட பார்வையில வழிகாட்டில் இருக்கிறார், தெளிவான வழிகாட்டில் இருக்கிறார். அதாவது ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய ஹதீஸ் மறுப்பாளராக ஒரு அந்த பிதத்துல வழிகாட்டில் இருக்கிறார். இப்ப அதாவது உதாரணமா நாங்க எப்படி சுன்னத் ஜமாத்துல இருக்கிறவங்க பிதத்துகளை செஞ்சு வழிகாட்டில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி இவர்கள் அதுல கொஞ்சம் மேல போய் ஹதீஸை மறுக்கிற வழிகாட்டில் இருக்கிறாங்க. எங்கட பார்வையில ரெண்டுமே வழிகேடுதான். இவருடைய வாதம் பிரகாரம் அறிஞர்கள் மறுக்காததை பிஜே அவர்கள் மறுப்பதுதான் இவருக்கு பிரச்சனையாக இருக்குது. ஹதீஸ் உண்மையிலே ஒரு அறிஞர் மறுத்திருக்கிறார் என்று வைங்க, ஒரு அறிஞர் மறுத்த ஹதீஸ பிஜே அவர்களும் சேர்ந்து மறுத்திருந்தால் அப்ப இவருக்கு பிரச்சனை வராது தானே. அதானே இவருடைய வாதம். அறிஞர்கள் மறுக்கவில்லை, இவர் மறுக்கிறார் என்ன அர்த்தம்? அறிஞர்கள் மறுக்காததனால் பிஜே மறுத்தது பிரச்சனையா போச்சு. சும்மா சரி அறிஞர்கள் மறுத்திருந்தா அந்த ஹதீஸ பிஜே மறுத்திருந்தா அப்ப பரவாயில்லை, அப்ப பிரச்சனை இல்லை என்பதை ஒரு வாதமாக வைக்கிறது. ஒரு வாதமா அசத்தியம் தீர்மானிக்கிறதுக்கு அறிஞர்கள் மறுக்காது, இவர் மறுத்தார், எனவே இவர் வழிகேடு இப்படியா சொல்றது? நீங்கள் மறுத்ததுல நியாயம் இல்ல. இந்த குர்ஆன் வசனத்தை இப்படி புரிஞ்சு கொள்ளலாம், இந்த ஹதீஸை இப்படி புரிஞ்சு கொள்ளலாம் என்று விளக்கம் சொன்னா பரவாயில்லை. அறிஞர்களுடைய விஷயத்துல அப்படியே ஃபிளக் பண்ணி அறிஞர்களுடைய பேசிக்ல இருந்து அப்படித்தான் மண்டியை வச்சுக்கொள்ளணும், அதை தாண்டி வந்துடக்கூடாது. சலப்பு அறிஞர்கள், ஹலப்பு அறிஞர்கள், சஹாபாக்கள் என்ன விளங்கினாங்களோ அதை தாண்டி நாங்க வந்துட்டோம் என்றா எங்களுக்கு அந்த விளக்கம் எடுக்க கூடாது, அது மார்க்கத்துல கூடாத மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுறாங்க. இது தவறான ஒரு வாதம். இவருடைய வாதம் பிரகாரம் சலப்புகள், முன் சென்ற அறிஞர்கள், சஹாபாக்கள் குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று மறுத்து இருந்தால் இந்த கொள்கை சத்தியம் என்று ஒத்துக்கொள்வாரா? இது வழிகேடு இல்ல, இது விதத்தான கொள்கை இல்ல. அறிஞர்கள் மறுக்காததை மறுப்பது விதத்து. அப்ப அறிஞர்கள் மறுத்ததை மறுத்திருந்தால் விதத் இல்லை என்றாகும் தானே. சஹாபாக்கள் மறுத்ததை நாங்கள் மறுத்திருந்தால் விதத் என்று ஆகாது தானே. அப்ப சஹாபாக்கள் இப்படி குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று மறுக்கக்கூடிய ஒரு கொள்கையை உருவாக்கி இருந்தால் அது விதத் இல்லை என்றாகும் தானே. அறிஞர்கள் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்களை மறுக்கலாம் என்ற ஒரு கொள்கையாக உருவாக்கி இருந்தால் அதன் விதத்தில் என்று வழிகேடில் என்றாகும் தானே. இதன் முஃபாரிஸ் ரசாதியுடைய வாதம். இவருடைய வாத பிரகாரம் பார்த்தால் சஹாபாக்கள் அல் குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று ஏராளமான ஹதீசுகளை மறுத்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல் குர்ஆனுடைய வசனங்களை ஆதாரமாக எடுத்துக்காட்டி பல செய்திகளை மறுத்திருக்கிறார்கள். குடும்பத்தார் அழுவதனால் ஒரு மையத்து வேதனை செய்யப்படுகிறது என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவித்த செய்தியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். இது புகாரியில 3978வது செய்தியாகவும் சஹீஹ் முஸ்லிம்ல 1696, 97, 98வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பத்ர் போரில் பாலும் கிணற்றில் போடப்பட்ட காபிர்கள் செவியுற்றார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த செய்தியை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். புகாரியிலே 3979வது செய்தி, சஹீஹ் முஸ்லிம்ல 1697வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று சகுனம் 3 இருக்கிறது என்ற ஒரு செய்தி புகாரியிலே 2858வது செய்தியாக, 5093வது செய்தியாக, 5753வது செய்தியாக, 5772 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகளை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மறுத்திருக்கிறார்கள்.
அதே போன்று நாட்டுக்கழுதை தடை செய்யப்பட்டது என்பதை அல் குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், நீங்கள் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் என்று போற்றக்கூடிய அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை மறுத்ததாக சஹீஹ் புகாரியிலே 5529வது செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு உறைவிடவும் ஜீவனாம்சமும் இல்லை என்று சொன்ன செய்தியை, ஒரு பெண்ணின் சொல்லுக்காக அல்லாஹ்வுடைய வேதத்தை நாங்கள் கைவிட முடியாது என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 2963வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று கஹ்தான் குளத்திலிருந்து ஒரு மன்னர் தோன்றுவார் என்ற செய்தியை முஆவியா இப்னு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்த செய்தி சஹீஹ் புகாரியிலே 3500வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வின் திருப்தியை நாடி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல்லு யார் சொன்னாரோ அவருக்கு அல்லாஹ் நரகத்தை தடை செய்து விட்டான் என்ற செய்தியை அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்க புகாரியில 1185வது செய்தியா பார்க்கிறோம். இந்த நபித்தோழர்கள் எல்லாம் வழிகேட்டு இருக்கிறாங்களா? இவங்க எல்லாம் பித்அத்வாதிகளா? இவங்க எல்லாம் மார்க்கத்துக்கு மாற்றமாக செயல்பட்டவர்களா? இவர்கள் புது கொள்கையை உருவாக்கினவர்களா? சலஃபு சாலிஹீன்களுடைய நிலையில் இந்த நபித்தோழர்கள் இல்லையா? இந்த நபித்தோழர்கள் சலஃபு சாலிஹீன்கள் என்ற வட்டத்துக்குள்ள வரமாட்டாங்களா? என்ன சொல்ல வர்றீங்க? ஹதீஸுகள்ல என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுக்கெல்லாம் பதில் வேண்டும். இதுக்கு பதில் கேட்கத்தான் விவாதத்துக்கு அழைச்சோம். வரமாட்டேன்றீங்களே, அறையில் தானே நீங்கள் ஆடுவீர்கள், அம்பலத்தில் ஆட வரமாட்டீர்களே, எனவே உங்களுக்கு விளக்கம் சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. பொதுமக்கள் புரிந்து கொள்ளுங்கள். இவர் முன்வைக்கிறார் பிஜே அறிஞர்கள் மறுக்காதை மறுத்திருக்கிறது, புதிய உசூலை உருவாக்கின மாதிரி முன்வைக்கிறார். இதோ நபித்தோழர்கள் இந்த உசூலை கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். அது மாத்திரமா? அறிஞர் பெருமக்களாக கருதப்படுகின்ற இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் இஸ்மாயிலி அவர்கள், இமாம் குர்துபி அவர்கள், இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் இப்னுல் கய்யூம் அவர்கள் பலர் ஹதீஸுகளை குர்ஆனுக்கு முரண்படுவதை காரணம் காட்டி குர்ஆன் வசனங்களை மேற்கோள் காட்டி மறுத்திருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பெண், நாய், கழுதை ஆகியவை தொழுகையை முறிக்கும் என்ற கருத்தில் வரக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய சஹீஹ் முஸ்லிம்ல 883வது செய்தி, அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய சஹீஹ் முஸ்லிம்ல 882வது செய்தி இடம்பெற்றிருக்கிறது. 53வது அத்தியாயத்தில் 38, 39 ஆகிய வசனங்களை ஓதி காட்டி மறுத்திருக்கிறார். இந்த வசனத்துக்கு மாற்றமாக வருகிறது என்று இக்திலாஃபுல் ஹதீஸ் என்ற நூல்ல பதிவு செய்திருக்கிறார். அதே போன்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நாய் வாய் வைத்த நீர் பாத்திரத்தில் 7 தடவை கழுவ வேண்டும் என்ற ஹதீஸ புகாரிலே 172வது செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 469, 470, 471, 472வது செய்திகள்ல அப்துல்லா இப்னு அல் முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக சஹீஹ் முஸ்லிம்ல 473வது செய்தியிலும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த செய்தியை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். குர்ஆன்ல 5வது அத்தியாயத்துல 6வது வசனத்திற்கு முரணா இருக்குது என்று சொல்லி இதை மறுத்திருக்கிறார்கள். இந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளல, ஆனால் அறிஞர்கள் இதை மறுத்திருக்கிறதுக்கு ஆதாரமா காட்டுறோம். அதே போன்று நிறைய அறிஞர்கள் குர்ஆன் வசனங்களை முன்மொழிந்து ஆதாரமாக காட்டி மறுத்திருக்கிறார்கள் என்று வருகிறது. இப்ப இந்த அறிஞர்கள் எல்லாம் வழிகேட்டில் இருக்கிறார்களா? இவர்கள் பித்அத் செய்கிறார்களா? அல்லது இவர்கள் சலஃபு வட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்களா? முஃபாரிஸ் ரசாத் இதுக்கு பதில் சொல்வாரா? பிஜே அவர்கள் அறிஞர்கள் சொல்லாததுதான் பிஜே அவர்கள் மறுத்திருக்கிறார் என்று சொன்னா, அறிஞர்கள் சொல்லி இருப்பதை மறுத்திருப்பார், சொல்லாததை மறுத்திருப்பார். அடிப்படை அறிஞர் சொன்னாரா இல்லையான்றது அடிப்படையா? குர்ஆனுக்கு முரண்படுகிறதா இல்லையான்றது அடிப்படையா? எது வாதம்? குர்ஆனுக்கு முரண்பட்டதாக மறுக்க வேண்டும் என்ற ஒரு முன்மாதிரி நபித்தோழர்களுடைய காலத்திலிருந்து தொண்டு தொட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் அவர்களுடைய புரிதல் இல்லாத நம்முடைய புரிதலுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் வந்தால், நம்முடைய புரிதல்ல குர்ஆன் வசனங்கள் ஹதீஸுகள் ஆதாரம் காட்டி மறுக்க வேண்டிய நிலை வந்தால் மறுக்கலாம். இது என்ன தப்பு? இது எப்படி பித்ஆவாகும்? இது எப்படி வழிகேடாகும்? இது வழிகேடு என்றால் நான் சொன்ன அந்த சஹாபாக்கள் அனைவரும், நான் சொன்ன அந்த அறிஞர்கள் அனைவரும் வழிகேட்டில் இருக்கிறார் என்று முஃபாரிஸ் ரசாதி அறிவிப்பாரா பகிரங்கமா? அல்லது இந்த ஹதீஸுகள் எல்லாம் சஹீஹ் முஸ்லிம்ல புகாரிலிருந்து எடுத்து ஒமிட் பண்ணி அதை விட்ரா பண்ணி போட்டுருவாரா, அழிச்சு போட்டுருவாரா? அல்லது இவங்க யாருமே சலபு வட்டாரத்துக்குள்ள வரமாட்டார்கள் என்று அறிவிப்பாரா? எது நியாயம்? சிந்திக்கிறது இல்லையா? ஒரு அடிப்படையை புரியாமல் வாய்க்கு வந்த மாதிரி பேசுவதனால வழிகேடு என்று ஆகாது. அறிஞர் பிஜே அவர்கள் இந்த விஷயத்திலே சரியான ஒரு உசூலை ஆரம்பத்திலிருந்து அறிஞர்கள் கடைபிடித்து வந்த ஒரு உசூலை தான் மக்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார் என்பது இதன் மூலம் நாங்கள் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்கிறோம். இது எல்லாத்தையும் சொல்லி இப்ப வழிகேட்டில் தானே அறிஞர் பிஜே இருக்கிறார், அவரோட விவாதத்துக்கு வர தயாரா என்று மக்கள் அவர்களிடம் கேட்கிறார்கள். உங்ககிட்ட பலமான ஆதாரம் இருக்குதா, அறிஞர் பிஜே உடன் விவாதத்துக்கு வருவீர்களா என்று கேட்கும் போது
முஃபாரிஸ் ரசாதி என்ன பதில் சொல்கிறார் என்பதை பாருங்கள். நீங்கள் கருதினால் அவரோடு ஒரு விவாதத்தை நடத்தலாமே. முதலாவது நீங்க அறிஞர்னு சொன்னீங்க, நாங்க சொல்றோம் அவர் வழிகாட்டில் இருக்கிறார். அதனால விவாதம் செய்யறது செய்யாமைக்கு ரெண்டா விஷயம். அவர் சொன்னார் பிஜேயோட பிஜேயோட விவாதத்துக்கு விவாதம் செய்யறது செய்யாது அது இல்லைங்க விஷயம். பிஜே விவாத அழைப்பை விடுத்தால் அவருடன் விவாதிக்க போக உங்களோட வலுவான வாதங்கள் இருக்கிறதா? அதெல்லாம் நடக்கிற கதையா? இந்தியாவுக்கு போயிட்டு அல்லது அங்க போயிட்டு எல்லாம் இவரை சந்திச்சு இவரோட பேசி அவருக்கு எல்லாம் அவரு இப்ப என்ன காட்டி வச்சுக்கானா மௌலை பிஜே பெரிய ஆய்வாளர் இவங்க பெருசா நினைச்சு வச்சிருக்கீங்க. அவர் பெரிய அறிஞர், அவரோட்ட ஆளே இல்ல, பெரிய அல்லாமாண்டு ஒன்றுமே இல்ல. இதுக்காக நம்ம போறது இல்ல. இதுக்காக போய் என்ன ஒரு பிரயோசனம் இல்ல. அவரோட விவாதம் செஞ்சு நமக்கு என்ன மௌலை பிஜியோட விவாதம் செஞ்சா எங்களுக்கு சொர்க்கமா கிடைக்க போகுது இல்லையே. இவர் என்ன சொல்றார்? மௌலவி பிஜேயோட விவாதமா என்று கேட்கும் போது பிஜே அவர்களோடு விவாதம் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். அது ரெண்டாவது விஷயம். யாரு ரெண்டாவது விஷயத்தை கேட்டா வருவீங்களா வரமாட்டீங்களா இதுதான கேள்வி. அவரோட இதுக்காக மெனக்கெட்டு இந்தியா போகணும். அப்ப இந்தியா இதுக்கென்று போகலாம். போற டைம்ல பாப்பேன் உங்களுக்கு தானே ஒரு பெரிய அறிஞர், பிஜேயோட விவாதம் பண்ணா நான் சொர்க்கத்துக்கு போகுமா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன சொல்றாருன்னு பாருங்க. உங்களோட பார்வையில் பிஜே வழிகேடுன்னு தானே சொல்றீங்க, அறிஞர்கள் மறுக்காததை மறுக்கிறாருன்னு தானே சொல்றீங்க, புதிய உசூலோட பித்ஆவாக உருவாக்கி இருக்கிறாருன்னு தானே சொல்றீங்க, ஷேக் அப்துல்லா ஜமாலியும் பிஜேயும் ஒன்று தானே உங்களோட பார்வையில சொல்றீங்க. உங்களோட கடமை என்ன? மார்க்கத்தை படிச்சவரா நீங்க இருந்திருந்தா, இரையச்சம் இருந்திருந்தா உங்களோட கடமை என்ன? பிஜே என்பவரை நாங்க சரியான வழிக்கு கொண்டு வரேன். அவரை நம்பிய ஒரு மிகப்பெரிய கூட்டம் தமிழ் உலகத்தில் இருக்கிறது. இவருடைய அந்த வழிகேட்ட சரியா அவர்கிட்ட முன்னாடி நிரூபித்தால் தான் அந்த மக்களை பாதுகாக்கலாம். மக்களை நினைச்சாவது அறிஞர் பிஜே அவர்களுடனாவது விவாதத்துக்கு வந்திருக்கணுமா இல்லையா? வரமாட்டாங்களா? பிஜேயோட விவாதம் பண்ணா சொர்க்கம் போவோமா என்று கேட்கிறார். அப்துல் ராசிக்கோட விவாதம் பண்ண வர்றீங்களா என்று கேட்டா அவருக்கு அரபு தெரியா, அவருக்கு குர்ஆன் ஓத தெரியா, அவருக்கு உசூல் தெரியா, நஹ்வு சர்ஃப் தெரியா, எனவே ஏலா. சரி பிஜேயோட வர்றீங்களான்னு கேட்டா அவரோட விவாதம் பண்ணா சொர்க்கம் கிடைக்கும் என்று உத்தரவாதம் இருக்குதா? அதனால ஏலா. என்ன சொல்ல வர்றாங்க? இவங்க மக்களை ஏமாத்துறாங்களா இல்லையா? மக்களை குழப்பி அடிக்கிறாங்களா இல்லையா? இவங்க சுயநலத்துக்காக பேசுறவங்களா இல்லையா? இவங்களுக்கு சத்தியத்தை நிலைநாட்டுற கடுகளவு கூட எண்ணம் இல்லைன்றது இதன் மூலம் தெளிவாகுதா இல்லையா? அறிஞர் பிஜே அவர்களை நம்பிக்கக்கூடிய லட்சோப மக்களை இவர் காப்பாத்துற பொறுப்பு பார்வையில வழிகேட்டு இருக்கிறோம் நாங்கெல்லாம். அவங்களை காப்பாத்துற பொறுப்பு இவருக்கு இருக்குதா இல்லையா? அதுல வேற இடையில சமாளிப்பு. பிஜே அவர்கள் நிறைய தியாகம் செய்திருக்கிறார். அப்படி தியாகம் செஞ்சிருக்கிறாருன்றதை நீங்க பாராட்டினது உண்மை என்று சொன்னா, அவருடைய தியாகத்தை நீங்க மதிச்சது உண்மை என்று சொன்னா, அவரை இந்த கடைசி காலத்துல வழிகேட்டுக்கு போயிட்டாருன்னு நீங்க குற்றம் சுமத்துறீங்களே, அவரை நேர்வழிக்கு கொண்டு சத்திய மார்க்கத்தை அவருக்கு சரியா புரிய வைக்கிற கடமை உங்களுக்கு இருக்குதா இல்லையா? எல்லாம் போய் சொல்வது எல்லாம் போய் வாய்க்கு வந்ததை உள்ளறி கொண்டு மக்களுக்கு சமாளிப்பு சொல்வதற்காக வெறும் ஒரு 4-5 வீடியோ பார்த்ததுல இவ்வளவு முரண்பாடு. இவருடைய மொத்த பயான்களை பார்க்க ஆரம்பிச்சோம்னு வைங்க, இந்த ஆளை பயான் பண்ணவே இவருக்கு ஏத்த இல்லாத அளவுக்கு முரண்பட்டு தனக்குத்தானே முரண்பட்டு பேசுவதை பட்டியல் போட்டு காட்டலாம் மக்களுக்கு. அந்த அளவுக்கு முரண்பாட்டின் மொத்த உருவமாக, உளறலின் மொத்த வடிவமாக முஃபாரிஸ் ரசாதி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.